யூடியூப் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சீக்கிரமாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இந்த ஷார்ட்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி என்னோடய சேனலுக்கு லாஸ்ட் 2 monthஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30K ஃபாலோவர்ஸ் ஆட் ஆனாங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். இதுக்கு முன்னாடி நான் நிறைய இன்ஷார்ட் டுட்டோரியல்ஸ், கேப்கட் டுட்டோரியல்ஸ், நிறைய எடிட்டட் வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக போடுவேன். பட் வியூஸ் வந்து மேக்ஸிமம் 1000 வரும். பட் மோஸ்ட்லி 1000க்கு கீழே தான் வரும். ஸோ அக்கௌண்ட்டுக்கு ஒரு பேட்டர்னை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். அது என்னடா பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஷார்ட்ஸ் ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை வச்சு தான் வருது. சப்போஸ் நீங்கள் ஒரு வீடியோவை ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அதே டைப் ஆஃப் வீடியோஸை உங்களுக்கு திருப்பி ஷார்ட்ஸில் காமிப்பாங்க. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னென்னா, ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வீடியோஸ் தான் பிடிக்கும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் அதே டைப் ஆஃப் ஷார்ட்ஸை நீங்கள் திருப்பி போடும்பொழுது உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் ஏறுறாங்க, வியூஸும் ஏறுது. இப்போது 2வது ஸ்டெப் வந்து தேடல். எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ போட்டால் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வியூஸ் போகுதுன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போது நான் வந்து நிறைய ஏஐ டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி வீடியோ க்ரியேட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஒரு டெக்னிக் தான் வியூஸ் கொண்டு வரன்றதை யாராலையும் சொல்ல முடியாது. இப்போது நாய் பேசுகிற வீடியோவை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் டுட்டோரியல் போட்டேன்ல, நானே அந்த வீடியோவை போட்டால் எனக்கு 1000 வியூஸ் கூட தாண்டாது. ஸோ நீங்கள் ஏஐ வீடியோஸ், நேச்சர் வீடியோஸ், நீங்கள் டான்ஸ் பண்ணுறீங்கன்னா டான்ஸ் பண்ணுங்கள், காமெடி வீடியோஸ், இந்த மாதிரி எல்லாமே கலந்து போடுங்க. பி ரோல் கட், அதாவது ஒரு வீடியோ கீழே இருக்கும், ஒரு வீடியோ மேலே இருக்கும். அந்த மாதிரி உங்களோட ஓன் வீடியோஸ், அதாவது நீங்களே எடிட் பண்ணி இல்லை நீங்களே உங்கள் கேமராவில் எடுத்த வீடியோஸ் போடுங்க. தயவுசெய்து காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. இனிஷியலாக மியூசிக் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. மியூசிக் வந்து ஷார்ட்ஸ்லேயே இருக்கிற மியூசிக் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது ஒரு 1 month இந்த மாதிரி நீங்கள் டெய்லி 20 to 30 வீடியோஸ் போடுறீங்க. போட்டுட்டு இப்போ ப்ளே ஸ்டோரில் யூடியூப் ஸ்டுடியோ ஆப் இருக்கு இல்லையா, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்பில் உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ்னு சொல்லிட்டு மிடில் ஒரு டேப் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் டாப் கண்டென்ட் அப்படின்னு கீழே இருக்கும். இது என்ன அர்த்தம்னா, லாஸ்ட் 28 நாளில் நல்லா வியூஸ் போன ஷார்ட்ஸ் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ், கிட்டத்தட்ட ஒரு 30 டைப் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் வீடியோஸ்க்கு தான் நிறைய வியூஸ் போயிருக்கு. இது வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கும் டிஃபர் ஆகும். நான் ஏற்கனவே இதை பற்றி சொன்னேன். ஸோ என் அக்கௌண்ட்டுக்கு ஹிட் ஆகிறது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஹிட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்க்குற மக்கள் வேறு, நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்க்குற மக்கள் வேறு. ஸோ இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, லக் இருக்குது. பட் ஒரு விஷயம் ஒண்டி உறுதி, ஒரு பேட்டர்ன் வந்து உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் கோலம், ட்ரிக்ஸ்டர் வாய்ஸ், அந்த தமிழ் ஃபன்னி வாய்ஸில் பேசுகிறது ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 20 வீடியோ வெறும் அந்த கோலம் சம்மந்தமாகவே போடுங்க. ஸோ ஃபார்மேட், யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன், எடிட்டிங் ஸ்டைல் எல்லாமே சேமாக இருக்கணும். இது மூலமாக என்ன ஆகுனா, உங்களுக்கு ரிப்பீட்டிங் ஆடியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து நீங்களே மானிட்டர் பண்ணலாம். யூடியூப் ஸ்டுடியோவில் ஆடியன்ஸ் டேப் இருக்கு இல்லையா, அந்த ஆடியன்ஸ் டேபுக்கு போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு யூனிக் வியூவர்ஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் ரிட்டர்னிங் வியூவர்ஸ் எவ்வளோன்னு க்ளீனாக காமிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் லாஸ்ட் 28 டேஸில் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. அதில் லாங் ப்ரெஸ் பண்ணி உள்ளே போய் பார்க்கும்பொழுது க்ளீனாக ரிட்டர்னிங் வியூவர்ஸ் எவ்வளோ, நியூ வியூவர்ஸ் எவ்வளோன்னு காமிக்கும். ஸோ ரிட்டர்னிங் வியூவர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 1% உங்களை ஃபாலோ பண்ணால் கூட ஈஸியாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸை அச்சீவ் பண்ணிடலாம். வழக்கமாக யூடியூபில் வளருவது இப்படின்னு டிப்ஸ் சொல்கிறாங்களே, அவங்களுக்கு வியூஸ் நிறைய போகும். ஏன்னா நிறைய பேர் வளர்ச்சி இல்லாமல் இவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷனுக்காக வராங்க. அந்த ஒரு தேடலை யூஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வளர்கிறாங்க. நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிற வியூஸ் வந்து எதுவுமே டுட்டோரியல் பேஸ்டே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் யூடியூப்பில் வளர்கிறத பற்றி வீடியோஸ் நிறைய பேர் கேட்டப்போ கூட சொல்லியிருக்கேன், எனக்கு இன்ஸ்டாகிராம் தாங்க தெரியும், யூடியூப் அவ்வளோவா தெரியாதுன்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிவிட்டு அது ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நான் அந்த பேட்டர்னை உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோடய 1 year
கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணு. ஸோ ஒரு நாளைக்கு 1000 வியூஸ் போகிட்டு இருந்தது. கரெக்டாக 9th டிசம்பர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுது. ஓகேங்களா, அதை நான் பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் என் இஷ்டத்துக்கு இதே மாதிரி டுட்டோரியலு ஏஐ எடிட்ஸு கண்டபடி போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ ஒரு வாரம் கழித்து தான் ரியலைஸ் பண்ணுறேன் இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் வீடியோவுக்கு நம்மளுக்கு வியூஸ் போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டுட்டோரியல்ஸ் எல்லாத்தையுமே ஏற கட்டிட்டேன், வெரைட்டி எல்லாத்தையுமே ஏற கட்டிட்டேன். அந்த ஒரே டைப் ஆஃப் வீடியோவை திருப்பி வேறு வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். வியூஸ் கண்ணாமண்ணான்னு எகிற ஆரம்பிச்சிச்சு, சப்ஸ்கிரைபர்ஸும் கண்ணாமண்ணான்னு எகிற. நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 month நல்லா மானிட்டர் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்டாகிராமில் இந்த கோலம் வீடியோவுக்கு 7.4 million வியூஸ் வந்துச்சு. இதே வீடியோவை என்னோடய யூடியூப் அக்கௌண்ட்டில் போடும்பொழுது 1000 வியூஸ் கூட தாண்டலை, நான் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ என் டுட்டோரியல்ஸ்லேயே நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எடிட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி கலவையாக வெரைட்டியாக ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 வீடியோ போடுங்க. அப்படி போடும்பொழுது ஒரு மாதத்தில் 600லேருந்து 900 வீடியோஸ் வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் லோட் ஆகிடும். இதை பண்ணும்பொழுதே உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிருங்க. ஒரு 2-3 டைப் ஆஃப் வீடியோஸுக்கு தான் நிறைய வியூஸ் போகும். அப்போ வெரைட்டி எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன் வீடியோஸ் ஒண்டி போடுங்க. அட்லீஸ்ட் 10 வீடியோவாவது போடுங்க ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், அதாவது 1 to 2 monthsலே உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஷார்ட்ஸ் மூலயமா ஏறுவாங்க. நான் சொல்ல வந்த விஷயம் மோஸ்ட்லி சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் போடலான்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். ஏன்னா எல்லாருமே வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆனால் என்ன பண்ணணும்னு யாருமே சொல்ல மாட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐடியா வந்து ஒரு டார்க் பேக்ரவுண்டில் எழுத்து டெக்ஸ்ட் போடுறது. அது வந்து ஒரு பாட்டோட லிரிக்ஸாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், இல்லை ஒரு சோகமான ஸ்டேட்டஸாக இருக்கலாம். அந்த பின்னாடி இருக்கிற ஃபோட்டோ வந்து டார்க்காக இருக்கணும். அதில் வந்து நீங்கள் ஏதாவது அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸை வச்சு, இப்போ ஆக்டர்ஸ் குழந்தையாக இருக்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க, இல்லை வந்து அவங்கள வேறு ஒரு மூவி ட்ரெஸ்லேயோ, இல்லை வந்து அவங்க சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி ஆக்டரோட ஏஐ இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்க்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இன்ஸ்டாலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3வது பார்த்தீங்கன்னா ஏஐ எஃபெக்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட இருக்கிற எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாய்க்கு முடி வளர்கிறது, இல்லைனா வந்துட்டு சில பேர் வந்து 6 packs காமிக்கிறது, அதுக்கப்புறம் சிலவங்க வந்து ஸ்குவீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. 4வது முக்கியமான ஷார்ட்ஸ் வந்து வெஹிக்கல்ஸ், பஸ்ஸு, லாரி, காரு, இந்த வீடியோஸ்க்கு எப்பயுமே ஒரு வரவேற்பு இருக்குது. அதுவும் நீங்கள் ஏதாவது ஒரு கிராமத்து சைடில் இருந்தீங்கன்னா, ஒரு வயல்வெளியில் ஒரு டேர்னிங், இல்லை ஒரு பெண்டு, இல்லை ஒரு ஊசி வளைவு மலை மேலே, இங்கே போய் உட்காந்துட்டு போகிற வர வண்டியை வீடியோ எடுத்து போட்டாலே போதும், ஷார்ட்ஸ் வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுது. 5வது ஐடியா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அவ்வளோவா ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் வந்து ஒரு காமெடி வீடியோவோட கமெண்ட்ஸுக்கு போனீங்கன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கும், குட் கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ இதில் இருக்கிற கமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு லிரிக் மாதிரி எழுதி suno.comல போட்டு நீங்கள் ஒரு பாட்டே கிரியேட், பாட்டு ப்ளே ஆகும்போதே அந்த கமெண்ட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸையும் போட்டு கூட லாஃப்டர் சவுண்டும் ஆட் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மீம் ரெடி. 6th வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் பண்ணுறீங்கன்னா பீரோல் கட்டு. யாராவது ஒரு செலிப்ரிட்டி வந்து ஏதாவது ஒரு டிஷ்ஷை பற்றி சூப்பராக சொல்லியிருப்பாங்க, இல்லை அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட வீடியோவை மேலே ப்ளே பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் அதே ஐட்டத்தை சமைச்சு காமிக்கலாம். 7th வந்து கடவுள் பற்றி ஷார்ட்ஸு. இதர் கடவுளோட இமேஜை வந்து ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணி அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை கடவுளை வச்சு கார்ட்டூன் மாதிரி ஒரு கான்வர்சேஷன் கொண்டு வரலாம். 8th வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்ஸ்டர் வாய்ஸை யூஸ் பண்ணி அனிமல்ஸ் பேசுகிற மாதிரி, இல்லை ஃபன்னி ஃபோட்டோஸில் அந்த அனிமல்ஸ் வாய் மேலே அந்த மவுத்து ஸ்டிக்கரை வச்சு பேசுகிற மாதிரி, இதுதான் நிறைய போயிட்டுருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. மோட்டிவேஷன், ஒரு ஏஐ வாய்ஸ் வச்சு கொடுக்குறது, கார்ட்டூன் அனிமேஷன், சின்ன ஸ்டோரி சொல்கிறது, இல்லை வந்து பழையங்காலத்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஏஐ மூலிமா வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது. ரொனால்டோ இல்லைனா மார்வல் ஹீரோஸ் லைக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, தானோஸு, இவங்கெல்லாம் வந்து இந்தியன் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது, இல்லை இந்தியன் கடை, இல்லை இந்தியன் சிச்சுவேஷனில் வீடியோவை காமிக்கிறது. ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம். பட் எசன்ஸ் என்னென்னா, இந்த எல்லா விஷயத்தையும் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ போடுங்க. ஒரு 1 monthக்குள்ளவே வந்துட்டு ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 15-20 மெத்தடில் 2 மெத்தடு தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வியூஸ் நிறைய போகும். அதுக்கப்புறம்
அந்த பர்டிகுலர் டெக்னிக் வச்சு அந்த பேட்டர்னை வச்சு மீதி ஷார்ட்ஸ் போடுங்க. ஸோ நான் சொன்ன மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரீயூஸ் ப்ராப்ளம் இல்லை காப்பிரைட் ப்ராப்ளம் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ ஆல் தி பெஸ்ட், ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.